அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ராகி மாவு வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் 200 கிராம் ராகி மாவு சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் நெய் ஆட் பண்ணாமல் வெறும் பேனில் கூட போட்டு வறுக்கலாம். ராகி மாவோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரையுமே நம்ம வறுக்கணும். நல்ல ஒரு மணமாக வரும். நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் நெய் ஆட் பண்ணாட்டியும் இதே ப்ரொசீஜர் தான். நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம். ராகி மாவு நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும். கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகும். நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு செய்யணும். பாருங்கள், ராகி மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் ஆறட்டும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 50 கிராம் நிலக்கடலை சேர்த்திக்கிறேன். நான் தோலோடு தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தோலில் அலர்ஜி மாதிரி ஏதாவது ஆகும்னா நம்ம தோல் நீக்கி கூட சேர்த்திக்கலாம். இதையும் ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். நிலக்கடலையும் மீடியம் வெயிட்டில் வச்சு செய்யணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதையும் ஆற விடலாம். ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் அதில் ஒரு 50 கிராம்ஸ் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 7-8 பேரிச்சம்பழம் விதிகள் நீக்கியது சேர்த்திக்க போகிறேன். இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு பவுட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 50 கிராம் வெல்லத்தை எடுத்து கரைச்சி தனியாக வடிகட்டி ஒரு பேனில் ஊற்றி வச்சுருக்கேன். இது லைட்டாக சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உங்களுக்கு பவுட்ரு 1 கப் அளவுக்கு வந்துச்சுன்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கட்டிகள் பிடிக்காத மாதிரி ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிற வரையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விடலாம். இன்னும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மோல்டு ஒன்று வச்சுருக்கேன். அதில் இது ஆறின உடனே அந்த மோல்டில் போட்டு நான் ஷேப்பாக ரெடி பண்ணி வச்சுக்குவேன். பாருங்கள், இது ஆறிடுச்சு. நான் மோல்டில் போட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.